கடைசி பேருந்து பார்ட் 2. அந்த புகைப்படத்தை பார்த்து கார்த்திக் முழுக்க குழம்பி போயிருந்தான். 25 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இப்போ எப்படி கிடச்சது? அவன் உடனே அந்த பழைய பாலத்துக்கு திரும்பி போனான். மழை இன்னும் நிற்கல. பாலத்தின் கீழே இருந்த பழைய கல் சுவர்களை அவன் தேட ஆரம்பித்தான். அப்போ ஒரு பாட்டி அவனை பார்த்து நின்றாங்க. நீதான் கார்த்திகா என்று கேட்டாங்க. கார்த்திக் அதிர்ச்சியோட ஆமாம், நீங்கள் யாருன்னு கேட்டான். அவள் மெதுவாக சொன்னாள், நேற்று இரவு அந்த பஸ்ஸில் வந்தது உயிரோடு இருந்த மனிதர் இல்லை. கார்த்திக் பின்னால் ஒரு அடி தள்ளி போனான். அப்போது அவங்க யாரு? மூதாட்டி ஒரு பழைய டைரியை எடுத்து கொடுத்தாங்க. இது உன் அம்மா எழுதியது, உனக்காகவே வைத்திருந்தது. கார்த்திக் அதை திறந்து பார்த்தான். அதில் ஒரு வரி மட்டும் இருந்துச்சு. உன் அப்பா இறக்கலை, அவர் ஒரு விபத்தில் காணாமல் போனார். ஆனால் அவர் இன்னும் அந்த பழைய பாலத்திலேயே இருக்கிறார். அந்த நிமிஷம் பாலத்தின் கீழ் இருந்த ஒரு பேருந்து ஹாரன் சத்தம் கேட்டது. கார்த்திக் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே அதே பழைய பஸ்ஸில் நின்றிருந்தது. கதவு மெதுவாக திறந்துச்சு. உள்ளே யாரும் இல்லை. ஆனால் டிரைவர் சீட்டில் ஒரு ஷேடோ மட்டும் இருந்தது. அந்த ஷேடோ மெதுவாக திரும்பியது. கார்த்திக்கை பார்த்தது. அந்த முகம் அவன் அப்பாவின் முகம் போலவே இருந்துச்சு. ஆனால் அது முழுமையாக மனிதன் இல்லை. அந்த பேருந்து மெதுவாக மறுபடியும் நகர ஆரம்பித்தது. கார்த்திக் ஓடி அதை பிடிக்க முயன்றான். ஆனால் அது மலைக்குள்ளே மறந்து போனது. அந்த இடத்தில் மீதம் இருந்தது ஒரு பழைய குரல் மட்டும். நீ வந்துட்டா, இப்போ நான் விடுதலை ஆகலாம். தொடரும்.